அகாடமி. ஐ எம் நர்மதா, ஆப்டிடியூட் ட்ரைனர். நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கோட இன்ட்ரொடக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்பர் சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியல் நம்பர்ஸ்லேயே 2 டிவிஷன் இருக்குது. அதாவது ரேஷனல் நம்பர் ஒன்று, இரேஷனல் நம்பர் ஒன்று. ரியல் நம்பர்ஸை நம்ம ஆர், கேபிட்டல் ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ரேஷனல் நம்பர் ஒன்று, இரேஷனல் நம்பரில் ரேஷனல் நம்பர்ஸில் நிறையா டிவிஷன் இருக்குது. ஆனால் இரேஷனல் நம்பர் எப்போவுமே தனி பார்ட், அது வந்து இந்த ரேஷனலுக்குள்ளே வராது. அப்போ ரேஷனல் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ், ஃப்ராக்ஷன், டெசிமல், இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளே தான் சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா க்யூன்னு டினோட் பண்ணுவோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒன்றும் இல்லை, 1 2 3 எக்ஸெட்ரா இப்படி போகிற எல்லா நம்பருமே நம்ம என்ன நம்பர் தான் சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பரை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னா கேபிட்டல் என் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 1 2 3 மட்டும்தான் வந்திருக்கு, இன்னும் 0 இல்லையா, அந்த 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் ஹோல் நம்பர். 0 1 2 3 இது எல்லாமே வந்து ஹோல் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸை டினோட் பண்ணுறது W அப்படிங்கிற சிம்பிள். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்டிஜர்ஸ் அப்படின்னா நம்ம மைனஸ் வேல்யூஸ் பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. அந்த மைனஸ் வேல்யூஸ் வரும், -2, -1, 0 1 2 இந்த மாதிரி இதில் இப்போ எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும், இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த நம்பர்ஸை தான் நம்ம இன்டிஜர்ஸ் சொல்லுவோம். இன்டிஜர்ஸை என்ன டினோட் பண்ணுவோம்னா இசட், கேபிட்டல் இசட் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதாவது ஃப்ராக்ஷன், டெசிமல் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் எப்போவுமே என்ன P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த Qங்கிறது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாவே அது ஃப்ராக்ஷன். இது டெசிமல் அப்படின்னா பாயிண்ட் வச்ச நம்பர்ஸாக இருக்கும். இப்போ 1.23 1.9696 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் டெசிமல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், இந்த ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் இது எல்லாம் மிக்ஸ் ஆனது தான் ரேஷனல் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே அதாவது ஹோல் நம்பர்ஸ்குள்ளே நேச்சுரல் நம்பர் இருக்கும். இந்த இன்டிஜர்ஸ்குள்ளே பார்த்தோன்னா நேச்சுரல் நம்பரும் இருக்கும், ஹோல் நம்பரும் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பருக்குள்ளே இன்டிஜர்ஸ் இருக்குமானா இருக்காது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 2 3 ப்ளஸ் வேல்யூஸை மட்டும்தான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இரேஷனல் நம்பரை நோட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா R - Q அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ரேஷனல் நம்பரை விட்டுட்டு, அதாவது இந்த Qங்கிறது ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர்ஸ்லேயே இந்த ரேஷனல் நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இரேஷனல் சொல்லுவோம். இரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பை, அதுக்கப்புறம் இந்த √10, √2, √5 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம இதில் சொல்லிடலாம், இரேஷனல் நம்பர்ஸில் சொல்லிடலாம். பையோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா 3.14159265 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பையோட வேல்யூ வந்து எண்ட் இல்லாமல் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எண்ட் இல்லாமல் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே இரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது இரேஷனல் நம்பர்ஸ்னால் டெசிமல் நாட் டு தி எண்டு. டெசிமல் நம்பர்ஸ்க்கு வந்து எண்டு இருக்காது. இந்த பாயிண்டில் வந்து இப்போ ஒரு வேளை இப்போ 1/2 அப்படின்னா 0.5ன்னு சொல்லிடலாம். ஆனால் இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர், இது இரேஷனல் நம்பர் கிடையாது. இப்படி இந்த 1.2ங்கிறது 0.5 அப்படிங்கிற ஒரு எண்டிங் நம்பரில் இருக்குது. பாயிண்ட்லேயே இந்த 5யோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எண்ட் இல்லாமே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸை தான் நம்ம இரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த ரேஷனல் நம்பரில் இப்போ 1.666 அப்படின்னு போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். இந்த நம்பரை இரேஷனல்னு சொல்லுவோமா, ரேஷனல்னு சொல்லுவோமா? இந்த நம்பரை நம்ம வந்து ரேஷனல் நம்பர்னு தான் சொல்லுவோம். இது இரேஷனல் கிடையாது. ஏன்னா இதுவும் எண்ட் இல்லாமல் போயிட்டே தான் இருக்குது. ஏன் நம்ம இது இரேஷனல் சொல்கிறது இல்லை அப்படின்னா ஒரே நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி ஒரே நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆனாலும் இது ரேஷனலாக தான் வரும். இரேஷனலில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, இது ரிப்பீட்டடே இல்லாமல் வரும். ஆனால் இந்த நம்பர்ஸ் 666ன்னு ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1.9595 இப்படின்னு போனால் கூட இதுவுமே ரேஷனல்குள்ளே தான் வரும், இரேஷனல்குள்ளே வராது. இரேஷனல் அப்படிங்கும்போது நமக்கு வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. இந்த டெசிமல் வேல்யூஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ 141 அப்படின்னா இங்கே 1 ரிப்பீட்டே இருக்குது, அந்த மாதிரி கிடையாது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா 95 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா தான் இதை இரேஷனல்னு சொல்லுவோம். தேங்க்யூ.